Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம முட்டை தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப delicious and filling ஆன ஒரு breakfast recipe. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு இரும்பு தோசை தவாவை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கரண்டி அளவுக்கு தோசை மாவு உள்ள சேர்த்துருங்க. அதை நல்லா விரிச்சு விட்டுருங்க. நான் ஆல்ரெடி தோசை மாவு எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. எவ்வளவு தின்னா ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளவு தின்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ சென்டரில் ஒரு முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சாப் பண்ணது, 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் சாப் பண்ணது, 1/8 டீஸ்பூன் சால்ட், அப்புறமா 1/8 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த எக் மிக்சரை இந்த தோசை த்ரூ அவுட் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அகெயின் இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். இப்போ 1 நிமிஷத்தில் முட்டை தோசை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சாப் பண்ணி ஈவனாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இது அகெயின் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் முட்டை வெந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான முட்டை தோசை சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது நல்லா ஒரு பவுல் ஆஃப் சட்னி கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த முட்டை தோசை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.